டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இஷ்யூஸ் இன் டிசைன் ஆஃப் கோட் ஜென்ரேஷன். ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின சோர்ஸ் கோடை ஃபைனலாக இன்டர்மீடியட் கோட் ஆர் மிஷின் கோடாக ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆர்கிடெக்சர் டிபெண்டன்சி. அதாவது ஆர்கிடெக்சருங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு ப்ராசஸர் இருக்கும், அந்த ப்ராசஸர் ஒரு ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா x86ன்னு சொல்லியிருக்காங்க. x86 அப்படின்னா 32 பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, 32 பிட் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. x64ன்னு ஒன்று இருக்குது, அது 64 பிட் ப்ராசஸர். அப்புறம் ARM ப்ராசஸர், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், அது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும். ஸோ நம்ம வந்து x64ல் ஜென்ரேட் பண்ண ஒரு மெஷின் கோடை வந்து x86ல் ரன் பண்ண முடியாது. சில கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ ரன் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, சில காமன் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணலாம், சில இடத்துல கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ஸோ ஒரு சோர்ஸ் கோடை வந்து மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது அது என்ன ஆர்கிடெக்சர் சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர், அந்த ஆர்கிடெக்சருக்கான கரெக்ட் மெஷின் கோடை ஜென்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு காமனாக ஓகே x86ம் ARM ப்ராசஸரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெண்டும் சேம் கிடையாது, பட் சொல்கிறேன். x86ம் ARM வந்து கிட்டத்தட்ட காமன் இதுதான் கோடு தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம காமனாக ஜென்ரேட் பண்ணலான்னு ஒரு கம்பைலர் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நிறைய கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். மேபி ரன் ஆச்சுன்னா கூட இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு ரன் டைம் எரர் ஏதோ ஒன்று வரும், ஏன்னா கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் ஆகாது. ஸோ ஒரு கம்பைலர் ஒரு மிஷின் கோட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஆர்கிடெக்சரை ப்ராப்பராக கம்பேட்டபிள் ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் ஜென்ரேட் பண்ணணும். இது ஃபஸ்ட் இஷ்யூங்கிறதோட சேலஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்தது ரெஜிஸ்டர் அலோகேஷன். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம ரன் டைமில் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், எத்தனை டைனமிக் அலோகேஷன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான மெமரி, இதுக்கெல்லாம் மெமரி தேவைப்படும். அந்த மெமரியில் ஒரு கைண்ட் வந்து ரெஜிஸ்டர். ஆனால் ஒரு ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருங்கிறது வந்து லிமிட்டட் தான் இருக்கும், லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் தான் இருக்கும். ஏன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கும் போது அது ஒரு GB சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் செகண்டரி மெமரிங்கிறது அது டெராபைட் சைஸில் இப்போ வந்துருச்சு. ஆனால் ரெஜிஸ்டருங்கிறது வந்து ஒரு 4, 5, 3 ரொம்ப லிமிட்டட் லெவல் ரெஜிஸ்டர் தான் இருக்கும். அப்போ ஏன் அந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்போ வந்து ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சின்ன டேட்டா பண்ணணும், இல்லை சின்னதாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு வந்து பெரிய மெமரி தேவையில்லை, நான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வந்து ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ லிமிட்டட் ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெஜிஸ்டரில் எங்கெங்கே எப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டரையும் ஓவர்லோட் பண்ணாத அதை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு முக்கியமான சேலஞ்ச். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் செலெக்ஷன். அதாவது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற காம்பனன்ட்ஸ், அதாவது லூப்ஸு, ஃபங்க்ஷன் கால்ஸு, எக்ஸ்பிரஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், இன்னும் எது வேணா இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் கரெக்டான அப்ராப்ரியேட்டான லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடை கரெக்டாக அது ஜென்ரேட் பண்ணணும். மாற்றி ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு கான்செப்ட் எழுதியிருப்போம், அது மிஷின் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேற ஒரு கான்செப்டை அது மாற்றி ரன் பண்ணி விட்டுரும். அந்த கான்செப்டை மாறி போய் நம்ம நினச்ச அவுட்புட் வராது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ ஜென்ரேஷன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து நம்ம ஒரு கோட் எழுதணும், யூசர் வந்து 10க்குள்ளே ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வேணும்னு நம்ம ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எழுதியிருப்போம். 10க்கு மேலே கொடுத்தாங்கன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இஃப் எல்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வருது. அந்த இஃப் கண்டிஷனில் வந்து நம்பரை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனை நம்ம அப்படியே மெஷின் கோடில் மாற்றும் போது அதுக்குண்டான ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் கொடுத்தா தான் கரெக்டாக அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ நமக்கு அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கோட் ஏ, அதாவது செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் ஏ, அந்த கோட் ஏ ரன் ஆக வேண்டிய இடத்துல கோட் பி ரன் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது, நம்ம ப்ரோக்ராம் ராங் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இஃப்க்கு அப்புறம் ஜம்ப் வந்து 5 லைனுக்கு அப்புறம் ஜம்ப் ஆகணும்னா அந்த மெமரியை கரெக்டாக போய் அதை அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பார்ட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போதோ ஃபால்ஸாக இருக்கும்போதோ மாற்றி ரன் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வராது. ஸோ அது கண்ட்ரோல் ஃப்ளோ அது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் கால் கன்வென்ஷன்ஸ்.
ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஃபங்க்ஷன் காலில் சின்ன சின்ன அது ஹேண்டில் பண்ணுற விதத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில இதில் சிலலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணும்போதே பாயிண்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரு சில இதில் பாயிண்டர்ஸ், மற்ற இதிலலாம் பாயிண்டர்ஸ் இல்லை, டேரெக்டாக வேல்யூஸ் மட்டும் வரும். ரிட்டர்ன் டைப்பே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் காலை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அந்த அட்ரஸை ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணி அதை செக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் காலையும் ப்ராப்பராக செக் பண்ணி அதை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் அதே சினாரியோ அதே இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகணும். பட் அந்த மெஷின் லெவல் கோடில் அது ஒர்க் ஆகணும். அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஸ்டோரேஜ் மெமரி அலோகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெமரி, அப்புறம் வந்து ஹீப் மெமரி, இது எல்லாமே டைனமிக் மெமரியில் ஹீப் மெமரி பார்த்தோம். இது எல்லாமே ப்ராப்பராக அந்த கோடு ஹேண்டில் பண்ணணும், அந்த கம்பைலர் ஹேண்டில் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கிராஷ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இல்லை ஃபங்க்ஷன் காலுக்குலாம் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கம்பைலர் வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப்எல்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இஃப்எல்ஸை மறுபடியும் ஸ்டாக்கில் போடும். அந்த இஃப்எல்ஸுக்குள்ளே ஒரு இஃப் இருக்குன்னா மறுபடியும் அதை ஒரு ஸ்டாக்கில் புஷ் பண்ணும். அடுத்தது அந்த ஒவ்வொரு இஃப் முடியும் போதும் அந்த ஸ்டாக்லேருந்து ஒன்றுன்னா பாப் பண்ணி எடுத்துக்கிட்டே வரும். ஃபைனலாக ஸ்டாக் எம்டி ஆகும். இதுதான் ப்ராசஸ். இந்த மெமரியை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா ஸ்டாக் ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வரும். இந்த மாதிரிலாம் வந்து எரர், மெமரி லீக்ஸ்லாம் வராமல் ப்ராப்பராக அந்த மெமரியை ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது ஆப்டிமைசேஷன். ஸோ கோட் ஆப்டிமைசேஷனுங்கிறது வந்து மெஷின் லெவல் கோடுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ஹை லெவலில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டெக்னிக் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 டைம்ஸ் ஒரு அடிஷன் கான்செப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 10,000 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஃபார் லூப்பில் போட்டு வச்சிடலாம். பட் அதே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மெஷின் லாங்குவேஜுக்கு ஒர்க் ஆகவும் கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், லூப் அன்ரோலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 10,000 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5-6 லைனில் அதை முடிச்சிடுவோம் ஃபார் லூப்பில். ஆனால் மிஷின் லெவலில் என்ன ஆகணும்னா அந்த செட் ஆஃப் லைன் வந்து 10,000 லைன்ஸ் வந்து லூப்பை அன்ரோல் பண்ணி ஒரே செட் ஆஃப் கோட் 10,000 டைம்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மிஷினுக்கு வந்து ஒரே வேலை என்னென்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதாவது லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமானாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் வச்சு ப்ராப்பராக மெமரி ஹேண்டில் பண்ணணும், மெமரி ஆக்சஸ் ரெடியூஸ் பண்ணணும், அதாவது மெமரியை யூஸ் பண்ணுற டைமே ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி ப்ராப்பராக மெஷின் கோடு ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது எரர் ஹேண்ட்லிங். இது நமக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து ரன் டைமில் எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் நம்ம ஹேண்டில் பண்ணால் மட்டும்னா ப்ரோக்ராம் கிராஷ் ஆகும். இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராம்லேயே ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து எரர் வர வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அது இல்லீகல் ஆப்ரேஷன்னா அதை கம்பைல் டைம்லேயே கண்டுபிடிச்சிடணும். இன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதையும் கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது ஃபைனல் கோட் எமிஷன். ஸோ நம்ம அந்த கம்பைலரை யூஸ் பண்ணுறதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பேன், அந்த கான்செப்ட் ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதியிருப்பேன். அந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் கம்பைலருக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மெஷின் கோடாக வரணும். பட் அந்த மெஷின் கோடும் அதே கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஹார்ட்வேர் லெவலில். எனக்கு அந்த அவுட்புட் அச்சீவ் ஆகணும். ஸோ அந்த ஃபைனலாக அந்த கோடு வந்து முடிச்சு வெளியே வரணும். அதுதான் ஃபைனல் சேலஞ்ச். கம்பைலர் டிசைனோட ஃபைனல் சேலஞ்சே அதுதான். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.